கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5, 6வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரிகையிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், பரிசுத்தமான தேவன் தம்முடைய குமாரனுடைய பரிகார பலியினாலே இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி, பரிசுத்த அழைப்பதிலே, தெரிந்து கொள்ளுதலே, மீட்பிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இவைகள் சொல்லுகிறது. இயேசுவானவர் தம்முடைய குமாரனுடைய மீட்பின் திட்டத்திலே நம்மை பங்காய் அழைத்து இந்த உலகத்தில் தீபமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நன்மையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். தேவன் உன்னை பரிசுத்தமான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய சீஷனாய் சாட்சியாய் வாழ உன்னை அழைத்திருக்கிறார் என்று இது சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அழைத்தது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபை வரங்களை, காருண்ய தயவை, அபிஷேக வல்லமையை, கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை, தி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். God has given us holy calling and spiritual gifts to serve in His kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நாம் அவருக்கு வேலை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உன்னுடைய அழைப்பின் நிலைமை எப்படி இருக்கிறது? இயேசுவானவர் உன்னை அழைத்தாரே, அப்படி சீசியாய் வாழும்படி உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அந்த அழைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியான மூலமாய் நமக்கு கிருபை வரங்களை சபைக்கும் பக்தி விருத்திக்கும் கொடுத்தாரு. அந்த கிருபை வரங்கள் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 2 தீமோத்தேயு 1:6 விதமாய் படிக்கிறோம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, அப்படியே சபைக்கு உதவியாக இருக்கும்படி, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை வரங்களை நாம் எவ்விதமாய் வளர்த்து கொண்டோம். அழைப்பில் நிலை நின்று கொண்டிருக்கிறோமா? உடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் வளர்ந்திருக்கிறது? கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சமாய் நாம் உடைய தீபம் கொழுந்து விட்டு எரியத்தக்க ஒரு விதத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு பேதுருவை பார்த்து அவனுக்கு உண்டான காரியங்களை சொல்லுகிறார். நீ விதமாய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பேதுரு ஒன்றை செய்கிறான். அங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்களிலே, அப்போது இயேசுவானவரிடத்தில் பேதுரு யோவானை காட்டி சொல்லுகிறான். இவனுடைய காரியம் என்ன என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது இயேசுவானவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவனுடைய காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன், நான் உனக்கு சொன்னதை நீ செய், என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய விசுவாசத்தை எதன் அடிப்படையிலே நாம் கட்டி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாளில் எடுத்த தீர்மானத்தின் நிலைமை என்ன? அன்று கொடுத்ததான ஒரு தேவனுடைய அர்ப்பணிப்பு எங்கே போயிருக்கிறது என்று நம்மை கேட்டுக்கொள்ள. வேர் இஸ் தட் டெடிகேஷன், த டே தட் யூ சேவ்ட் அண்ட் யூ கமிட்டட் ஃபார் த லார்ட்? அது எங்கே போயிருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய கரங்களிலே நாம் அர்ப்பணித்து ஒரு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிறதா? I am serious about the faith in God. தேவன் எனக்கு கொடுத்த அந்த கிருபை வரங்கள் மீது, அழைப்பின் மீது, விசுவாசத்தில் நான் உறுதி அர்ப்பணிப்போடு நான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும்
5வது வசனத்தில் அவன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்லி அந்த வசனம் நிறைவு பெறுகிறதை நாம் கேட்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கொடுத்திருக்கிற கிருபை வரங்களையும் அழைப்பை நினைத்து பாருங்கள். தேவனுடைய மகிமைக்காய் வாழுங்கள், எழும்புங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் தேவனுடைய நாமத்தின் மகிமை வெளிப்படத்தக்கதாய் உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் அழைப்பையும் ஒப்புக்கொடுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.